காரைக்காலில் திருமணமான பெண் காவலரை மிரட்டி காதல் வலையில் சிக்க வைத்து பணம் நகை பறித்ததாக காவல் கண்காணிப்பாளர் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. காரைக்காலில் பணியாற்றும் பெண் காவலர் ஒருவருக்கு முன்னர் அங்கு பணியாற்றிய காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அந்த பெண் காவலரை மிரட்டி காதல் வலையில் சிக்க வைத்ததாகவும் ஆபாசமான புகைப்படங்களை அனுப்ப வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன் புதுவைக்கு மாற்றலாகி சென்ற பிறகும் அந்த எஸ்பி தொடர்ந்து குறுஞ்செய்திகள் அனுப்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை பெண் காவலரின் கணவர் கண்டறிந்ததை தொடர்ந்து குடும்பத்தில் கடும் தகராறு ஏற்பட்டுள்ளது. மன உளைச்சலுக்கு ஆளான பெண் காவலர் பினாயில் குடித்து தற்கொலை முயற்சி செய்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக மக்கள் மன்ற குறை தீர்க்கும் கூட்டத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் பெண் காவலரின் கணவர் புகார் அளித்துள்ளார். மேலும் இது தொடர்பாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து சம்பந்தப்பட்ட எஸ்பி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. எல்ஜேகே கட்சியினர் மனு கொடுத்திருக்கோம். முக்கியமாக இதில் ஒரு தரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேணும். இந்த எஸ்பி சுப்பிரமணியன் அவர்கள் இந்த இரவு நேரத்தில் இல்லாத இந்த பெண் காவல் நிலையத்தை ஒரு இரவு நேரத்தில் பணி செய்யக்கூடிய அளவுக்கு ஏதோ சில விஷயங்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக சுய சந்தோஷத்திற்காக மாற்றி வச்சுருக்க செய்தியும் வந்திருக்கு. அந்த பெண்மணி நிறையா ஜுவல்ஸு, அந்த பெண் காவலாளி ஜுவல்ஸு, பணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. மசாஜ் சென்டருக்கு இவர் போயிருக்காரு. அந்த இடத்துலையும் அந்த பெண்மணிக்கு கட்டாயப்படுத்தி பணம் அனுப்ப வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர் அதிகாரி, பொறுப்புள்ள ஒரு அதிகாரி இப்படி பொறுப்பற்ற தனத்தில் நடந்திருக்காங்க. முன்னாள் மாற்றல் ஆய்வுள்ள எஸ்பி சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பெண் காவலாளியை துன்புறுத்தி அவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அவர்கள் சூசைட் செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க. தற்கொலை முயற்சி பண்ணி இப்போ பெட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு உரிய துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவங்களுக்கு அந்த தொல்லை கொடுத்த அந்த மேல் அதிகாரியான சுப்பிரமணியன் அவர்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து துறை நடவடிக்கை எடுத்து உடனடியாக தீர்வு காணவில்லை என்றால் தேசியம் சார்பாக மிகப்பெரிய எழுச்சி போராட்டத்தை அறிவிப்போம். இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.